வணக்கம் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு பேரும் பெருமையும் சிறந்த அழகு பொன்னாடு இந்நாடு அழகப்பம்பாளையம் புதூர் ஆலமரத்த அடியில அம்மன் கோவில். உண்மைதான். அழகப்பம்பாளையம் புதூர்ல வாசம் பொறுத்து வரக்கூடிய ஆணாய் பிறந்த அப்படமாகணும், பெண்ணாய் பிறந்திருக்கும் வறுமை தாய்மாகணும். அத்தனை பேரும் பெருத்த ராஜசபையாக அமர்ந்திருக்கின்றார். காரணம் ஏதோ ஆலமரத்துல அருள்மன்றோடு அமர்ந்திருக்கக்கூடிய கண்கண்ட தெய்வம், ஊரை கட்டி காத்து வரக்கூடிய காவல் தெய்வம் அம்மனா மாரியம்மன். அம்மன் அம்மனுடைய ஆலயத்தின் விழாவரை ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த தினம், உகந்த மாதம் இல்லையா? அப்படி ஆடி மாதத்தை விடுத்து ஆடி 17ஆம் நாள் அன்று இன்று
நமக்கு சக்கரை விருது சாதமான கொடுத்து அன்போடு ஓடிய நாடகத்தை சதுர்கூட்டி வைத்திருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கதைகள் இருக்காது, இவ்விடத்தில் நடிக்காத நடிகர்களும் இருக்க மாட்டார்கள். இருந்த போதும் நம்மை வரவழைத்து நமக்கு நல்லதொரு ஆதரவினை வழங்கி என்று நாடகத்தை வைத்து மனமாற மனமகிழ்ந்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர் மக்கள். ஆமா 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 அன்னவருக்கு நமது மாதப்பன் நாடக சபாவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த பணிவாடு நன்றி கடந்த வணக்கம். சாமி கடவுளே, இருந்தாலும் இப்பேற்பட்ட பெருத்த ராஜசபையில் வேடமிட்டு வெளியேறிய உடனே வந்த கலைஞர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம அன்பளிப்பு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். கேட்டுக் கொடுப்பது மனித குணம், மனித குணம். ஆமா, கேளாமல் கொடுப்பது பேய் குணம், தெய்வ குணம், தெய்வ குணம், பேய் குணம், தெய்வ குணம், தெய்வ குணம். ஓ, தெய்வ குணம் அதானே, அது காப்பி நண்பா. சாமி கடவுளே, அப்படி இருந்தாலும் கேட்டுக் கொடுப்பதோ மனித குணம், ஆமா, கேளாமல் கொடுப்பதோ தெய்வ குணமா. அது போல இன்னும் நமக்கெல்லாம் கைக்கு கை பானமாக விளங்கி வரக்கூடிய நம்முடைய கலை நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் எந்த கலைஞராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் அன்பளிப்புகளை வாரி வழங்கக்கூடிய இது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய யாரு நமது மணிக்கவுண்டர் ஐயா அவர்கள். ஆமா ஆமா, முதல் அன்பளிப்பு அவராக தான் இருக்கணும். ஆமா, அப்பேற்பட்ட அருமையான தங்கம் வேடமிட்டு வெளிவந்த உடனே இல்லைன்னு சொல்லாம எவ்வளவு 100 ரூபாய். என்ன மொழி புரியலையே? இங்கிலீஷ் 100 ரூபாய் பாரு, துணிக்கு மேட்சிங்கா குத்திருக்கிறார். அதுவும் சரிதான். ஆமா, அன்பளிப்பாக 100 ரூபாய் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கியிருக்கிறார். ஆமா, 100 ரூபாய் கொடுக்க மருகாணிக்கு 1000 கடந்து அவர் குடும்பத்தை எண்டாத கண்டங்கள் அணுகினாலும் சூரியனை கண்ட பணி போல அத்தனை துன்பங்களை விலகி அந்த அம்மனுடைய ஆசை வழியும் பெற்று நலன் பெற்று வளர்ந்து நமது ஒன்றிப்படையில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அருமை நண்பர் ரமேஷ் அவர்களும் இன்னும் விஷ்ணு அருமை தாய் அவர்கள் அன்பளிப்பாக இல்லைன்னு சொல்லாம அவருடைய படத்திலிருந்து 10 ரூபாயும் வாரிபடி இருக்கின்றன இல்லையா? அன்பளிப்பு வழங்கி அத்தனை பேருடைய குடும்பமும் ஆண்டவருடைய ஆசை வழங்கியும் பெற்று இருக்கு எலுமிச்சைகளுக்கு எப்படி எதிர்க்கணி இல்லாமல் இருக்கிறதோ அத்தன்மை போல அபார் குடும்பம் அம்மனுடைய அருளை பெற்று நலம் பெற்று வளம் பெற்று வாழ வேண்டும். நம்முடைய தெருக்கூத்து நிகழ்வினை இன்னும் ஒளிப்பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய இன்னும் அருமை நண்பர் அவர்கள் இன்னும் செல்வம் வீடியோ இல்லையா, கிராமிய தெருக்கூத்து அப்படின்னு சர்ச் பண்ணா இவர் கூத்து பிள்ளைன்னு வந்து நின்று அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி கிடந்த வணக்கம். இருந்த போதிலும் இப்பேற்பட்ட இந்த புண்ணியமான பெருத்த ராஜசபை சபையிலே அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? அதாவது 14ஆம் நாள் இரவு கால சண்டை, நடோர்வின் சண்டை. 10 யுத்த காண்டத்தில் ஓடு கதையான 10 மற்றும் 18ஆம் பாரத சண்டையில் எல்லாம் பகலில் தான் சண்டை நடக்கும். 14ஆவது நாள் சண்டை முடிந்து சைந்தவன் கர்ப்பபங்கம் சைந்தவன் சண்டை முடிந்து இன்று இரவு 14ஆவது நாள் இரவு நடக்கக்கூடிய சண்டை என்ன நாடகம்? அப்பா இது வந்து சண்டை. அவர் இரவு சண்டைன்னு அங்க ப்ளூ படத்துக்கு போயிட்டாரு. அவரு இரவு சண்டை எப்ப பண்ணுவீங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுவோம். சாமி இன்று நடத்தும் நாடகம் இன்னும் கடோர் கதன் சண்டை.